அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த 2017 சட்டமன்றத்திற்குள் தடை செய்யப்பட்ட குட்கா பொருள் எடுத்துச் சென்ற விவகாரத்தில் திமுக எம்எல்ஏக்களுக்கு உரிமை குழு அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ததை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கு குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்களை வழங்கலாம். கடந்த 2017ஆம் ஆண்டு சட்டமன்றத்துக்கு குட்கா கொண்டு சென்றதாக அப்போதைய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக சட்டப்பேரவை உரிமைக்குழு உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸில் அடிப்படை தவறுகள் உள்ளதாக கூறி அதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் விவகாரத்தில் உரிமை மீறல் இருப்பதாக கருதினால் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுக்கலாம் என உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனை அடுத்து உரிமைக்குழு திமுக எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியது. இதை எதிர்த்து மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இரண்டாவது நோட்டீஸையும் ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து முந்தைய அதிமுக ஆட்சியில் சட்டமன்ற செயலாளர் மற்றும் உரிமைக்குழு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகள் நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம் மற்றும் சி. குமரப்பன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த மேல்முறையீட்டு வழக்கை திரும்ப பெற அனுமதிக்க வேண்டும் என அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு முந்தைய ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு வழக்கை திரும்ப பெற கோருவது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, நியாயமற்றது என்றும் கூட என தெரிவித்தனர். இந்த மேல்முறையீட்டு வழக்கை திரும்ப பெற அனுமதித்தால் மக்கள் என்ன நினைப்பார்கள், இதே போன்ற கோரிக்கை அனைவரும் எழுப்பக்கூடும் என்று தெரிவித்த நீதிபதிகள், இதே போல முந்தைய ஆட்சியில் தொழிலாளர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகளை திரும்ப பெறுவீர்களா எனவும் அரசு தரப்பிற்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இந்த நடைமுறை சரியானது அல்ல என குறிப்பிட்ட நீதிபதிகள் தாங்களும் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கூறி இந்த வழக்கு தொடர்பாக அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி அறிவுறுத்தி வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.